இந்த காலத்து பிள்ளைகளுக்குங்க அவங்கள நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னா, அவங்க எப்பயுமே மொபைலும் கையுமா தான் இருக்காங்க. பெரியவங்கள்ட்ட, அம்மா, அப்பா கிட்ட கூட பேச மாட்டேங்கிறாங்க ரொம்ப. அவங்க உலகமே ஒரு தனி உலகம் மாதிரி மாறிடுச்சுங்க. பிள்ளைகள அப்படியே விட்டுட்டோம்னா, நமக்கு இந்த சனி, ஞாயிறில தான் நமக்கு உள்ள குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி லீவ்ல தான் பிள்ளைகளோட நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நம்மளும் ஜாப்ல இருந்தோம்னா, நம்ம ஒர்க்கையும் பார்க்கணும், அவங்களையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண வைக்கணும் இல்லையா? நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம வேலையை கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாங்க. எதுவுமே டயத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறப்ப அதை முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஞ்சம் லேட்டாக முடிச்சுக்கலாங்கிறப்ப பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுங்க. அப்போ நம்மளோட அவங்க சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நான் வீட்டில் என்ன செய்வேன்னா, பல்லாங்குழி, தாயங்கட்டை, அந்த காலத்தில் சொல்கிறேன், பல்லாங்குழி, தாயங்கட்டை, அடுத்தது சீட்டுக்கட்டு, கேரம் போர்டு, இந்த மாதிரி அடுத்தது ஸ்கிப்பிங்கு, இதெல்லாம் ஒரு வயசு காலத்தில் எல்லாமே சேர்ந்து விளையாடுவோம். அப்போ பிள்ளைகள் என்ஜாய் பண்ணுவாங்க. அம்மா அப்பா எப்போ நம்மளோட விளையாடுவாங்கன்னு பொதுவாக நிறைய டைம் நம்ம பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுங்க. இப்போ இந்த வெண்டைக்காயை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு சின்னதாக தான் இப்போ 2, 3 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கையில் எல்லாருக்குமே வெண்டைக்காயை ஒட்டி விட்ருங்க. கவுண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஈக்குவலாக ஒட்டி விட்டுட்டு, யார் கையில் திருப்பி வைக்கணும், திருப்பி பிரட்டி விட்டு விளையாட வைங்க. கீழே கொட்டும் இல்லையா, யாருக்கு மொத்தமாக கீழே விழுந்துருதோ அவங்க தான் சீக்கிரமாக இந்த வெற்றி தோல்வின்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ் அந்த மாதிரி சொல்லணும். அதுலேயுமே என்கரேஜ் பண்ணணும். நம்ம லைஃப்பில் நம்ம எப்பயுமே வெற்றியை மட்டுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. தோல்விகளும் வரும். நம்ம அதுலேருந்து மீண்டும் ஜெயிச்சு நம்ம சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு முதல்லே நம்ம கேமை பற்றி விளையாடுறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு, இந்த மாதிரி அவங்களுக்கும் எல்லாருக்குமே ஈக்குவலாக கவுண்ட் பண்ணி ஒட்டி விட்ருங்க. சின்ன கையாக இருந்தால் அதுக்கு தகுந்தாப்புல ஒட்டி விட்டுட்டு, இப்போ நம்ம கவுத்தி விட்டு திருப்பி விடணும். எல்லா காயும் எப்போ கொட்டி போகுதோ அப்போ நம்ம அவங்கள வின்னர், ரன்னர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிள்ளைகளும் என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன விளையாட்டு விளையாட முடியுமோ நம்மளோட சேர்ந்து விளையாடுற மாதிரி, நம்ம ஜாபில் இருந்தாலும் நம்ம வேலையை கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் எக்ஸஸாக டைம் எடுக்கணும். ஆனால் பிள்ளைகள் நம்மளோட சந்தோஷமாக இருப்பாங்க. நம்மளும் பிள்ளைகளுக்கு டைம் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிசைன் நீங்கள் பிடிச்ச மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.